ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் கார்டன் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் இந்த செடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. பூக்கள்லாம் வந்துட்டு அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம கார்டனை பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வாழை மரம் சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து ஒரு 4-5 வரும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரியே 5 வாழை மரம் அழகாக வந்துருச்சு. 5-6 வந்துருச்சு. இங்கே பார்த்தோம்னா இங்கே 2 முன்னாடி வச்சது பழசது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வச்சேன், அது சின்னது. இது வந்திருக்கு. அடுத்தது இது அண்ட் அங்கே ஒன்று. எல்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு கேரட் மட்டும் ஏதோ தப்பி பொழைச்சி வந்திருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து நான் ஜஸ்ட் கிச்சனில் வீணாக போன அந்த தக்காளி எல்லாம் அப்படி கொண்டு வந்து நான் போட்டது தான். அந்த தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் இது வந்து முள்ளங்கி, இது வந்து விதை போட்டேன், அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து கத்திரிக்காய் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தக்காளி செடி நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா காய் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிறைய பூக்கள் இருக்கு இந்த தக்காளி செடியில. ஸோ காய்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இங்கெல்லாம் பூக்கள் இருக்கு, இங்கெல்லாம் பூக்கள் இருக்கு, இங்க காய் வருது. மாதிரி மிளகா செடியும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இதெல்லாமே நம்ம வீட்டில் இருந்து அந்த காஞ்ச மிளகா விதை போட்டது, அழகா முளைச்சி வந்துட்டு இருக்குது. அண்ட் இது எல்லாமும் நல்லா வளர்ந்துருக்கு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கருவேப்பிலெல்லாம் வந்துட்டு நானும் என்னோட மாமியார் சேர்ந்து வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னேன் நான். அது எல்லாமே நல்லா துளிர்த்து வந்திருக்கு. இது புதினா, இது கைண்ட் ஆஃப் மல்லி. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் நல்லா வந்து ட்ரிம் பண்ணி இருந்தேன், நிறைய கட் பண்ணி. அது எல்லாமே துளிர்த்து வந்திருக்கு. மல்லிச்செடி, இது என்னோட ஃப்ரெண்ட் வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ரம் மினசோடா. ஸோ இதுவும் நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. அண்ட் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில். இது வந்து ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் நான் சொன்னேன், ஹோம் டிப்போலேருந்து ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். இது ஃபுல்லாக நிறைய பூ பூத்துருக்கு, நான் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து இப்பயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருமா என்னன்னு எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நிறைய பூ பூத்துருக்கு. சூரியகாந்தி பூ பூக்க போகுது. இது நான் விதை தான் போட்டேன். சூரியகாந்தி பூ பூக்க போகுது அழகா. இது ரோஸ்மெரி வாங்கி வச்சேன், இதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. அண்ட் இது நான் சொன்னேன் இல்லையா, காஸ்கோல இருந்து இது வாங்கி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஃபுல்லாக இந்த கிழங்கு வந்து போட்டது தான். அழகாக பூத்துருக்கு, இன்னும் நிறைய முட்டு வச்சிருக்கு. ஸோ இது நான் வந்து எதிர்பார்க்கல, இவ்வளோ பெருசு இவ்வளோ அழகாக நல்லா வரும்னு எதிர்பார்க்கல. பட் சூப்பராக இது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோவில் கிரேப்ஸ் பார்த்துருப்பீங்க, நல்லா சின்னதாக இருக்கு சொன்னேன் இல்லையா. இப்போ நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்கு. பட் ஸ்டில் இது இன்னும் நல்லா பெருசாக வரணும். ஸோ காய்கள்லாம் அழகாக வந்து லாஸ்ட் டைம் சொல்லவே இல்லை இல்லையா, இது வந்து சென்னையிலேருந்து இவங்க 2 பேரும் வந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் சென்னை போயிட்டு இந்தியா போயிட்டு ஊர்லேருந்து வந்தபோது சென்னையில் வாங்கிட்டு வந்தேன் நான். இது ஒரு புத்தர் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இன்னொரு ஃப்ளவர் பேஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பட் அது வந்து உடஞ்சிருச்சு. பட் புத்தரும் இந்த மானும் அழகாக பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் செம்ம சூப்பராக வளர்ந்துருக்காங்க. அண்ட் நிறைய போயிட்டு இருக்காங்க. அண்ட் காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே இவ்வளோ தூரம் பெருசாக இருக்கு.
இது நான் சொன்னேன்ல பிளாக்பெர்ரி, இவங்களும் நல்லா பெருசா வளர்ந்துட்டாங்க. இந்த வீடியோ எடுத்த ஒரு 4 நாள்லயே பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு செடி ஃபுல்லா வந்துட்டு எல்லோவாக ஆரம்பிச்சுச்சு இலையெல்லாம். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இது உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். சின்ன தொட்டி அப்படிங்கிறதுனால ஒரு விலை கம்மியா இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்திருந்தது. ரொம்ப ஹேப்பியா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பார்க்கும்பொழுது. இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சூரியகாந்தி வந்து 3/4 பூத்திருந்தது. அழகா இது ஃபுல்லா நாளைக்கு நாளான்னைக்கு பூத்துரும் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கும்பொழுது, இங்க இருக்கிற அணில் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த செடியையும், பூவையும் என்ன நினைச்சுச்சோ தெரியல, நல்லா உடைச்சு போட்டு, பிச்சு போட்டு எங்க மனசையே வீணாக்கிடுச்சு. ஹாயா அது பக்கத்திலேயே அவங்க படுத்தும் கிடக்குறாங்க. சீசன் எண்டுல மறுபடியும் நான் ஒரு வீடியோ பண்றேன். ஃபைனலா வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபுல்லா நான் வீடியோ பண்றேன் மறுபடியும். மீண்டும் சந்திப்போம். பாய்.